الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எம் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி உயரிய நிலைகளை அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினது அழைப்பை ஏற்று அவனது இல்லத்திலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உள்ளும் புறமும் ஒரே விதமாக அல்லாஹ்வை அஞ்சி நடவுங்கள். அவனின் மூலம் பணிக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து நடவுங்கள். அவனின் மூலம் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்ததன் பின்னர், கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாள் ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. இன்றைய நாளை பற்றி பல சிறப்புகளும் நன்மாராயங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதனுடைய சிறப்புகளையும் கண்ணியங்களையும் விளங்கிக் கொள்வது ஒவ்வொரு முஃமினுக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறப்புக்குரிய நாள் அது ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலேதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். சுவர்க்கத்துக்கு அவர்கள் நுழைவிக்கப்பட்டதும் இன்றைய தினத்திலேதான். சுவர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதும் இந்த நாளிலேதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்தில் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆக்களை கேட்கின்ற நேரத்தில் எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றார். மேலும் இன்றைய தினத்துடைய சிறப்பை பாருங்கள். ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுழைவாயிலிலும்
மலாய்க்காமார்கள் இருந்து கொண்டு யாரெல்லாம் ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வருகின்றார்களோ அவர்களுக்குண்டான நன்மைகளையும் அவருடைய பெயர்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறி குத்பா பிரசங்கம் நிகழ்த்த ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது அந்த மலாய்க்காமார்கள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு வந்து இமாம் சொல்லக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியத்துக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்திருக்கின்றார். மேலும் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை பாருங்க. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மாராயம் சுபசோபனம். எந்த ஒரு மனிதர் ஜும்ஆவுடைய தினத்தில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டில் இருந்து உதவு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து இமாமுக்கு பக்கம் அமர்ந்து இமாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் கேட்கின்றாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பாருங்க. ஒரு வருஷம் நோன்பு நோற்று நின்று வணங்கின நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஒரு நாள் அது ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய மற்றுமொரு வணக்கம், ஒரு இபாதத், அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம்தான். யார் ஜும்ஆவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃப ஓதி வருகின்றார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுல இருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள். மேலும் அவர்களுடைய உள்ளம் கால்ல இருந்து தொடுவானம் அளவுக்கு ஒரு பிரகாசம் கியாமத்துடைய நாளையில அவர்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் என்ற நன்மாராயத்தையும் அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியங்களையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அருள், மிக பெரும் ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்தை அல்லாஹ் இறுதி உம்மத்தாக, இறுதி சமூகமாக தேர்ந்தெடுத்தது மாத்திரம் அல்லாமல் எங்களுக்கு இறுதி நபியாக எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி, கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் மூலமாக எங்களுக்கு தேவையான அனைத்து முன்மாதிரிகளையும், அனைத்து பண்புகளையும், அனைத்து நல்ல குணங்களையும் எங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றார். அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு அழகான முன்மாதிரிகளையும் படிப்பினைகளையும் தாங்கிய ஒரு சிறந்த வழிகாட்டலாக அமைந்திருக்கின்றது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு செல்வந்தருக்கும், ஒவ்வொரு ஏழைக்கும், ஒவ்வொரு படித்தவருக்கும், ஒவ்வொரு பாமரனுக்கும் பல படிப்பினைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். குர்ஆன் எங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரிகளும், நல்ல பண்புகளும், நல்ல கலாச்சாரங்களும், நல்ல ஒழுக்க விழுமியங்களும் இருக்கின்றன என்ற விஷயத்தை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இன்று எங்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள், ஒழுக்கங்கள், அது அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார்கள். நல்ல பண்புகளும், நல்ல முன்மாதிரிகளும், நல்ல குணங்களும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்திருக்கிறது. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதனாலதான் அந்த நல்ல பண்புகள், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது என்ற விஷயத்தையும்
அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சொர்க்கத்துக்கு அதிகமாக நுழைவிக்கக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்கப்பட்டதும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோட வாழ்றதும், வஹுஸ்னுல் ஹுல்க், மனிதர்களோட நல்ல முறையில நல்ல நடத்தையோடு நல்ல பண்போடு நடக்கிறது என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம்னா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடப்பதோடு நல்ல பண்புகளையும் ஏன் இணைத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நல்ல பண்புகள், அதாவது இறையச்சம் என்கிறது, அது தக்வா என்கிறது, அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு விஷயம். அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு விஷயம். நல்ல பண்புகள் என்கிறது அடியானுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு நல்ல குணம் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இரண்டையும் ஒன்றாக, அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோட வாழுகிறோமா, அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் எங்களுக்கு ஈட்டி தருகிறது. நீங்க அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறீங்களா, தக்வாவோட வாழ்றீங்களா, எல்லா கட்டத்திலையும் தனிமையிலையும் கூட்டத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோட வாழ்றது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறது. அதே போன்று மனிதர்களோட நல்ல முறையில நல்ல அஹ்லாக்கோட நல்ல பண்போட நல்ல ஒழுக்கத்தோட நடக்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் அன்பையும் முஹப்பத்தையும் உண்டு பண்ணி தரக்கூடியதாக இருக்கின்றது. இதனாலதான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவையும் நல்ல பண்பையும் ஒன்று சேர்த்து, இது ரெண்டும் மனிதர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், மிகவும் அன்புக்குரியவர், மிகவும் நேசத்துக்குரியவர், மேலும் கியாமத்துடைய நாளையில என்னோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா? அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற முஹப்பத்துக்கு உரித்தானவர் கியாமத்துடைய நாளையில என்னோட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் உங்கள மனிதர்களோட நல்ல பண்புகளோட நல்ல அஹ்லாக்கோட நல்ல தன்மையோட நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மாராயத்தை பாருங்க. யாரிடத்துல நல்ல பண்புகள் இருக்குதோ, நல்ல அஹ்லாக் இருக்குதோ, நல்ல முன்மாதிரிகள் இருக்குதோ, நல்ல தன்மைகள் இருக்குதோ, அவருக்கு நான் பொறுப்பு. எதற்கு தெரியுமா? எதுக்கு நான் பொறுப்பு? அவருக்கு சொர்க்கத்தில ஒரு வீட்டை அமைத்து கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்று அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மனிதர்களோட நல்ல முறையில நடந்து கொள்றது, மனிதர்களோட நட்பண்புகளோட புலங்குறது, மனிதர்களுக்கு நல்ல பண்புகளை வெளிப்படுத்துறது, அது மனிதர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மாராயம் என்ற விஷயத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் நல்ல பண்போட நல்ல குணத்தோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்கின்றாரா, இவருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தையும் சிறப்பையும் பாருங்க. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கிறதோ இதன் மூலமாக அவர் அடையக்கூடிய நன்மையை பாருங்க. நோன்பு நோற்று நின்று வணங்கின நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் குலுகி. யா அல்லாஹ், என்னுடைய வெளி தோற்றத்தை நீ எப்படி அழகாக ஆக்கி இருக்கின்றாயோ, இதே போல என்னுடைய குணத்தையும் என்ற பண்பையும் என்னுடைய அஹ்லாக்கையும் நல்லதாக ஆக்கி தந்திடு என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக
துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். மேலும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ தான், யா அல்லாஹ், நான் மனிதர்களோட நல்ல பண்போடு நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன்கிட்ட நான் கேட்கின்றேன். மனிதர்களோட மோசமாக, மனிதர்களோட தீய குணத்தோடு நடப்பதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் நடுநிசி வேளை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை அழுது கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வெளி தோற்றத்தை நீ எப்படி அழகாக ஆக்கி வைத்திருக்கின்றாயோ, இதே போல இந்த பண்புகளை, இந்த குணத்தையும் நல்ல குணமாக நீ ஆக்கி தந்துடு, நல்ல பண்புகளை நீ எனக்கு ஆக்கி தந்துடு என்று அழுது அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சுபுஹ் வரைக்கும் இந்த துஆ நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், காலை வரைக்கும் இந்த துஆவை கேட்டு அழுது கொண்டிருந்தீங்களே, காரணம் என்ன என்று கேட்டதும் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நல்ல பண்பு, நல்ல அஹ்லாக், நல்ல குணம், அது மற்றவர்களோடு நான் அந்த நல்ல பண்போடு நடப்பது அது என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுமே. மனிதர்களோட தீய குணத்தை வெளிப்படுத்துறது, மனிதர்களோட மோசமாக நடந்து கொள்வது, கேவலமாக நடந்து கொள்வது, தீய குணங்கள் அது என்ன நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனாலதான் நான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நல்ல பண்பையும், நல்ல குணத்தையும், நல்ல தன்மையையும், நல்ல அஹ்லாக்கையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அன்பு நபிக்கும் பணிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நபியே, நீங்க மனிதர்களோட நல்ல முறையில நீங்க நடந்து கொள்ளுங்க, நல்ல பண்போடு நீங்க நடந்து கொள்ளுங்க. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃப். நபியே, மனிதர்களோட நீங்க அழகாக நல்ல பண்புகளோட நீங்க நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அநியாயங்களை செய்றாங்களா, உங்களுக்கு தவறுகள் செய்றாங்களா, உங்களுக்கு குற்றங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறாங்களா, உங்களோட மனசை நோகடிச்சு கொண்டிருக்கிறாங்களா, நீங்க அவங்கள பழிக்கு பழி வாங்க வேண்டாம், அவர்களை நீங்க மன்னிச்சு விடுங்க, அவர்களோட நல்ல முறையில நீங்க நடந்து கொள்ளுங்க என்று அன்பு நபிக்கு குர்ஆன் கட்டளையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுதான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல பண்புகளையும் முன்மாதிரிகளையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். உண்மையான முஸ்லிம்கள் என்று நாங்கள் எங்களை சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை. நல்ல வாழ்வும், நல்ல முன்மாதிரிகளும், நல்ல பண்புகளும், நல்ல குணங்களும் எங்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விட்டு கொடுப்பும், சகிப்பு தன்மையும், பொறுமையும், தூர நோக்கமும் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டும். என்னுடைய வெளி தோற்றங்கள் அழகாக இருப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. நான் தஹஜ்ஜத்தை தொழுகிறேன், நான் வித்ரை தொழுகிறேன், பள்ளிவாசலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன், நோன்பு நோட்கிறேன், சதக்காக்களை கொடுக்கிறேன், தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறேன், நல்ல அமல்களை கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் நல்ல பண்புகள் இல்லையா, நல்ல முன்மாதிரிகள் இல்லையா, என்னுடைய இபாதத்தில், இந்த தஹஜ்ஜத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை, என்னுடைய வெளி தோற்றத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. நான் யாரையும் சொல்லல, என்ன எடுத்துக்கொண்டால் என் முகத்தில் தாடி இருக்குது, சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்குது, நபியுடைய சுன்னாக்கள் என் உடம்புல இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அழகான முன்மாதிரிகளும் நல்ல பண்புகளும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வெளி தோற்றமோ, என்னுடைய வெளி வணக்கங்களோ எனக்கு எந்த பிரயோசனத்தையும் ஏற்படுத்தி தராது. இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி விசாரிக்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், எங்களோட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க தொழுறாங்க,
நோன்பு நோக்குறாங்க, சதக்காக்கள் கொடுக்கறாங்க, தான தர்மங்களை கொடுக்கறாங்க, எல்லா நல்ல அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நாவின் மூலமாக அன்னை வீட்டாரை தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன என்று கேட்டதும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் இதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய தொழுகையில் எந்த பிரயோசனமும் இல்லை, அந்த பெண்ணுடைய நோம்பிலும் எந்த பிரயோசனமும் இல்லை, அந்த பெண்ணுடைய சதக்காவிலும் எந்த பிரயோசனமும் இல்லை. அவருடைய அஹ்லாக், அவருடைய பண்பு கெட்டதாக இருப்பதால் அந்த பெண் நரகத்துக்குரிய பெண் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமலை கொண்டு எங்களை பொருந்திக் கொள்வான் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு அமல்கள் செய்கின்ற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்து அந்த அமல்களை நாங்க செய்யணும். ஒரு மனிதர் தாகத்தால தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணிய எடுத்து கொடுத்தார். இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய விஷயமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயலின் மூலமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்தில் பங்களோத்காரர் யாருன்னு தெரியுமா? என்ற உம்மத்தில் பங்களோத்காரர் யாருன்னு தெரியுமா என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதர் கியாமத்துடைய நாளையில அதிகமான அமல்களை கொண்டு வருவார். தொழுதிருப்பார், நோன்பு நோட்டிருப்பார், சதகாக்கள் கொடுத்திருப்பார், தான தர்மங்களை கொடுத்திருப்பார், நல்ல அமல்களை அதிகமாக கொண்டு வருவார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அஹ்லாக், அவருடைய மோசமாக இருந்ததன் காரணமாக அவர் மற்ற மனிதர்களை ஏசி இருப்பார், அவதூறு சொல்லி இருப்பார், மற்றவர்களுக்கு மற்றவருடைய உள்ளங்களை நோகடிச்சிருப்பார். இப்ப இவருடைய அந்த அமல்கள் எல்லாம் இவர் யாரை ஏசினாரோ, யார் அவதூறு சொன்னாரோ, யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவர்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கப்பட்டு விடும். இவர்தான் பெரிய பங்களோத்காரர் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இபாதத்துகள் என்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் என்கிறது, அது ஒரு பகுதி. மனிதர்களோட வாழ்ற நேரத்தில் மனிதர்களோட அன்பாகவும் மரியாதையாகவும் நல்ல பண்புகளோடும் நடந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ற விஷயத்தையும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரிகள் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை இது இன்று வரைக்கும் ஒரு பேசும் பொருளாக நபியுடைய அந்த விட்டுக் கொடுப்புக்கும் சகிப்பு தன்மைக்கும் ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றிருந்தாலும் மக்காவுடைய அந்த நினைவுகள் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு கனவு காணுகின்றார்கள், மக்காவுக்கு சென்று உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதைப் போலவும் கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்வதைப் போலவும் கனவு ஒன்றை கண்டு அதனை சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாய் மண்ணுக்கு மக்காவுக்கு செல்வதற்கு எங்களுக்கும் ஆசையாக இருக்கிறது, நாங்களும் மக்காவுக்கு சென்று உம்ராவுடைய அந்த வணக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வோமே என்ற ஆசையோடு சுமார் 1400 1500 சஹாபாக்களோடு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து ஹுதைபியா என்ற அந்த இடம் வரைக்கும் வந்து சேருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹுதைபியா என்கிறது அது மக்காவுடைய எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி காஃபிர்களுக்கு கேள்விப்பட்டதும் காஃபிர்கள் வந்து அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மக்காவுக்குள் நுழைய விடாமல் தடுக்கின்றார்கள்.
இந்த கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு அனுமதி தந்துருங்க, இவர்களுடைய கழுத்தை நாங்க சீவி போடுகிறோம் என்று சொன்ன நேரத்திலேயும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படல, நிதானமாக ஆறுதலாக அவர்கள் யோசித்து கடைசியாக குறைஷிகளோட ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன் வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஹுதைபியா அந்த உடன்படிக்கை எழுதுகின்ற நேரத்திலும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான முன்மாதிரிகளை பாருங்க. ஹுதைபியா அந்த உடன்படிக்கையை முஸ்லிம்களுடைய சார்பில் எழுதினவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காஃபிர்களுடைய தரப்பில் சுஹைல் என்பவர் எழுதுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்க என்று சொல்லி. அந்த சுஹைல் சொல்றார், அல்லாஹ் எங்களுக்கு தெரியும், அந்த ரஹ்மான் ரஹீம் அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களோட விருப்பத்துக்கு நீங்க எழுதாம நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதுங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்க என்று சொன்னதும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலியே அவர் சொல்ற மாதிரி நீங்க எழுதிருங்க என்று. இரண்டாவது, ஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கு மத்தியில் இடம்பெறக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்று எழுதுங்கள் என்று சொன்னதும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதியனதும் அந்த சுஹைல் சொல்லுகின்றார், நாங்க உங்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்க உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் மக்காவுக்குள்ள நுழைய விடாம தடுத்திருக்க மாட்டோம். நாங்க உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளல, அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க அழிக்கணும் என்று சொன்னதும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மையும், சுமார் 1500 சஹாபாக்கள் தன் கூட இருக்கின்றார்கள். இந்த கட்டத்திலேயும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலியே ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க அழிச்சிடுங்க என்று. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை என்ற கையால நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னதும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான விரல்களால ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்து விடவில்லையா, நீங்கள் என்னை பொய்ப்பித்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்தார்கள். இதுதான் விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மையும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த அழகான ஒரு முன்மாதிரி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கட்டத்தில் சஹாபாக்கள் கொந்தளிக்கின்ற நேரத்திலும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டிய விதம், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது நல்ல பண்பையும் ஒழுக்கத்தையும் நல்ல முன்மாதிரியையும் நல்ல அஹ்லாக்கையும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவசரப்படல்ல, அவர்கள் கோவப்படல்ல, நிதானத்தோடு அழகான பண்புகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த விட்டு கொடுப்புக்கும் அந்த சகிப்பு தன்மைக்கும் அந்த பொறுமைக்கும் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வெற்றி தான் 2 வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கலையா? இந்த மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொறுமையும் விட்டு கொடுப்பும் சகிப்பு தன்மையும் நல்ல முன்மாதிரியும் தான். சுமார் 10,000 சஹாபாக்களோடு மக்கா வெற்றிக்காக அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நுழைகின்ற நேரத்திலேயும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பையும் முன்மாதிரியையும் பாருங்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை பழி தீர்க்கக்கூடிய நாள். எங்களுடைய உறவுகளை யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களுடைய கொலை செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய நாள் என்று சொன்னதும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், என்று எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய நாள், அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நாள், அனைவருக்கும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நாள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான்
நாங்க கடைபிடிக்க வேண்டிய அழகான முன்மாதிரிகளும் நல்ல பண்புகளும், ஒவ்வொரு முஃமினிடத்திலேயும் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள், விட்டு கொடுப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இது ஒவ்வொரு முஃமினும் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகளாக இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, துஃபைல் இப்னு அம்ரு தௌஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தௌஸ் கோத்திரத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பல தடவை எடுத்து சொல்லியும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல, அவங்களோட அழிவுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்டதும் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவின் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நினைத்துக் கொண்டேன் இன்னைக்கு அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஸ் கோத்திரத்தவர்களுக்கு எதிராக துஆ செய்ய போகின்றார்கள், தௌஸ் கோத்திரத்தவர்கள் அழிந்து விட போகின்றார்கள் என்று நான் பயந்தேன். ஆனால் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஸ் கோத்திரத்தவர்களை அழிக்கும்படி துஆ கேட்கல. யா அல்லாஹ், தௌஸ் கோத்திரத்தவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துடு, நேர்வழியை காட்டி விடு என்றுதான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, என்னுடைய வெளித்தோற்றங்களும், என்னுடைய தொழுகைகளும், என்னுடைய இபாதத்துகளும், என்னுடைய நோன்புகளும், என்னுடைய தான தர்மங்களையும் என்னை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடாது. இது மட்டும் நாங்கள் செய்து கொண்டு, கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய பண்புகளும், எங்களுடைய நடத்தைகளும், எங்களுடைய அஹ்லாக்குகளும் மோசமாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த விமோசனமும் கிடையாது. நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்களை துடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளும் முன்மாதிரிகளும். அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அந்த இறக்கி வைத்த நிகழ்வு அதிர்ச்சியாக இருந்தது. தன் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல வந்து சொன்ன நேரத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க, என்ன போத்துங்க என்று சொன்னதும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த விடயங்கள் ஒவ்வொரு முஃமினுக்கும் தன் வாழ்க்கையில படிப்பினையாக இருக்குது. எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? எதுக்கு நீங்க துன்பப்படுறீங்க? எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஒரு நாளும் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் தர மாட்டான். ஏன்? ஏன்? உங்கள்ட்ட நல்ல பண்புகள் இருக்குது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்றீங்க, இயலாதவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறீங்க. இந்த நல்ல பண்புகள் உங்கள்ட்ட இருக்கிறதால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, சிரமமும் வராது. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த அழகான முன்மாதிரிகள். குடும்பத்தை நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, சிலத்து ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழ்றது என்கிறது ஒரு அழகான ஒரு நபியுடைய முன்மாதிரி. இன்னைக்கு குடும்பத்தை பிரிஞ்சிட்டு, குடும்பத்தை வெறுத்துட்டு, குடும்பத்தை ஒதுக்கிட்டு, நான் எவ்வளவுதான் நெத்திய கொண்டு போய் சுஜூதுல வச்சு அல்லாஹ்ட்ட விமோசனத்தை கேட்டாலும் எனக்கு விமோசனம் கிடைக்காது. நான் எத்தனை உம்ராக்களை செஞ்சாலும் அதுல எந்த பிரயோசனமும் இல்லை. பேருக்கு புகழுக்காக வேண்டி எவ்வளவுதான் சொத்துக்களை வாரி தான தர்மங்களை கொடுத்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை. எங்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், நாட்டிலையும் உலகத்திலையும் அவர்கள் பிரபல்யமாக இருக்கின்றார்கள். தன் கூட பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்ன ஹாஜியார், இன்ன முஃப்தி சாப், இன்ன ஹஸரத், என்னுடைய நானாண்டு சொன்னாலும் அவர்களை என்ன தம்பின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெட்கம். என் கூட பிறந்த சகோதரன் சொல்றதுக்கு எனக்கு வெட்கம். அவங்க பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கிற நேரத்தில் நான் ஒரு சொசைட்டியை வச்சுக்கொண்டு, நான் எத்தனையோ உதவிகள் எடுத்துக்கொண்டு பேருக்கும் புகழுக்கும் உதவி செய்யறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சொத்துக்களுக்காக வேண்டி, பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை வெறுத்து ஒதுக்கி வாழக்கூடியவர்கள் நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அமலின் மூலமாக நான் சொர்க்கத்தை அடைய முடியாது. விட்டு
விட்டு கொடுப்பும் சகிப்பு தன்மையும் மன்னிப்பும் என்கிட்ட வர வேண்டும். இதுதான் என்னுடைய நபியுடைய அழகான முன்மாதிரிகள். வஅஃபு அம்மன் ஸலமக், உங்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் அவங்கள நீங்க மன்னிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி ஏன் ஜனாசாவுலையும் நீங்க வந்து கலந்து கொள்ளாதீங்க. நீங்க மௌத்தானாலும் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என்ற வீட்டு படி வாசலையும் நீங்க மிதிச்சிராதீங்க. குரோதங்களையும் வைராக்கியங்களையும் வளர்க்க சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் அல்ல. என்ற இபாதத்திலையும் என்ற வணக்கத்திலையும் என்ற ஹஜ்ஜிலையும் என்ற உம்ராவுலையும் எந்த பிரயோசனமும் இல்ல. சில்மன் கதஅக், உன்னை யாரு துண்டித்து வாழ்றாங்களோ அவங்கள சேர்ந்து வாழுங்க என்கிறது எமது நபியுடைய அழகான ஒரு அமுத வாக்கும் நபியுடைய வாழ்க்கையும் அதுவாகத்தான் இருந்தது. வஅஃபு அம்மன் ஸலமக், உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்றாங்களா, பழிக்கு பழி வாங்குறது லேசு. பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது லேசு. எங்கட எடமென்ஸ், எங்கட வரட்டு கௌரவம், எனக்கு நீ அநியாயம் செஞ்சிட்டியா உன்னை நான் ஒரு கை பார்ப்பேன். பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது லேசு, மன்னிக்கிறது என்கிறது அது கஷ்டம். நாங்க மன்னிக்க கூடிய ஒரு சமூகமாக உருவாக வேண்டும். நாங்க எவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அநியாயங்களை செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட வந்து கண்ணீரோட கவலையோட துஆக்களை கேட்கலையா? அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோமே, ஏன் மற்றவங்க எங்களுக்கு செஞ்ச அநியாயங்களை நாங்க மன்னிக்க கூடாது? மற்றவங்க செஞ்ச அநியாயத்தை நாங்க ஏன் மன்னிக்க கூடாது? கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத் வரைக்கும் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சின்ன வயசுல நாங்க குழந்தையா இருக்கிற நேரத்துல எங்களை தோல்ல சுமந்து வளர்த்தவர்கள், இரத்தத்தை பாலாக்கி தந்தவர்கள், வயோதிப வயது அடைஞ்ச பிறகு எங்கட பெற்றோர்கள் இவருங்கத்தான் என்று அறிமுகம் செய்யறதுக்கும் வெட்கப்படக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு பெற்றோர்கள் இருவரோ இருவரில் ஒருவரோ கிடைத்தும் அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, வயது முதிர்ந்த ஒரு தாய் எனக்கு இருக்கிறாங்க. அந்த தாயை நான் ஒரு பொட்டியில வைத்து என் தலையில சுமந்து மதீனாவுல இருந்து மக்கா வரைக்கும் என் தாயை தலையில் சுமந்தவனாக சென்று மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகிறேன், தவாஃப் செய்கிறேன். மினா, அரஃபா, முஸ்தலிஃபா இது எல்லா இடங்களுக்கும் என் தாயை தலையில் வைத்து சுமந்தவனாக சென்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு என் தாயை தலையில் சுமந்தவனாக மீண்டும் மதீனாவுக்கு நான் வந்து விடுகிறேன். இப்பொழுது நான் என் தாய்க்கு செஞ்ச கடமைகளை நிறைவேற்றியவனாக கருதப்படுவேனா என்று கேட்டதும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க தாயிட வயிற்றில் இருக்கிற நேரத்தில் உதைத்த ஒரு உதைக்கு கூட இது ஈடாகாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் என்பவர்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்ற மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருடைய பெற்றோர்கள் நாம் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஹிதுமத்தை செய்து கொள்வோம். யாரெல்லாம் மௌத்தாவி இருக்கின்றார்களோ அவங்களுக்காக வேண்டி துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம். சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்தில் எங்களுக்காக வேண்டி கண் விழித்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு அழுது எங்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்த அந்த உறவுகள் எமது பெற்றோர்கள். குர்ஆன் இவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், சின்ன வயதில் இருக்கிற நேரத்தில் என் பெற்றோர்கள் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அப்படி இரக்கம் காட்டு என்ற துஆக்கள் கேட்கக்கூடிய குழந்தைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எமது குழந்தைகளையும் நாங்கள் உருவாக்கி செல்ல வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பக்குவம் உள்ள குழந்தையாக எங்களுடைய குழந்தைகளையும் சிறிய வயதில் இருந்து நாங்கள் வளர்க்க வேண்டும். என்ற பிள்ளை பெரும் ஸ்கூல்ல படிக்கிறது என்கிறது பெருமை அல்ல, ஆங்கில மொழியை சரளமாக பேசுகிறது என்பது பெருமை அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மௌத்தானா என்ற பிள்ளை என்ற ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய பிள்ளையாக நான் உருவாக்கி இருக்கிறேனா?
என்ற பிள்ளைய 3வது தக்பீருக்கு பின்னால தொழுகை நடத்துற நேரத்தில் என்ற வாப்பாவுக்காக வேண்டி என்ற உம்மாவுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக என்ற குழந்தையை நான் உருவாக்கி இருக்கிறேனா என்று நாங்க எங்கட உள்ளத்துல கையை வச்சு கேட்போம். இன்னைக்கு என்ற பிள்ளை விலை மதிப்புள்ள ஹேண்ட் போன பாவிக்குது என்கிறது பெருமை அல்ல. பெரிய பெரிய ஃபேக்டரி பெரிய பெரிய கம்பெனில டைரக்டர்ஸ்களாக வேலை செய்யறாங்க என்கிறது அது பெருமை அல்ல. பெரிய பெரிய படிச்சு பெரிய பெரிய பட்டம் பதவிகள்ல இருக்கிறாங்க என்கிறது கட்டித்தனம் அல்ல. அதெல்லாம் ஒரு சைடு. அது இருந்தாலும் என்ற குழந்தைய ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக நான் மரணித்தாலும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ கேட்கக்கூடிய குழந்தையாக உருவாக்கி இருக்கிறேனா? பள்ளியில் இருக்கக்கூடிய ஹஸ்ரத்தையும் முஅத்தின்களையும் நாங்க கூப்பிட்டு என்னுடைய தாயுடைய அதாவது என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவையும் லெப்பமாவை கூப்பிட்டு என்னுடைய உம்மாவுடைய ஜனாசாவையும் குளிப்பாட்டக்கூடிய சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. நான் மௌத்தானா என்ற ஜனாசாவை என்ற மகன் முன் வந்து என்ற ஜனாசாவை குளிப்பாட்டணும். என்ற வாப்பா உயிரோட இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லி சொல்லி என்ன வளர்த்தாரு. யா அல்லாஹ், உன்னை தொலை சொல்லி தந்தவர் என்னுடைய தந்தை, உன்னுடைய குர்ஆனை என்னை ஓத சொல்லி தந்தவர் என்னுடைய தந்தை, உன்னுடைய அச்சத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்களே என்ற அந்த கண்ணீரோடு எங்களை குளிப்பாட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும். என்ன குர்ஆனை சொல்லி தந்த இந்த வாப்பா இந்த உலகத்துக்கு விடை கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் ஜனாஸா குளிப்பாட்டக்கூடிய தன்னுடைய தாய்மார்களை குளிப்பாட்டக்கூடிய பெண்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லுது. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. துஆ கேட்கக்கூடிய குழந்தைகளாக நாங்க விட்டுட்டு போகணும். ட்ரக்ஸுக்கும் தேவையில்லாத கலாச்சாரத்துக்கும் தேவையில்லாத அனாச்சாரத்துக்கும் எட்டாவி சமூகத்தில் இழிவுகளையும் கேவலங்களையும் எமது இஸ்லாத்துக்கு இழிப்பேர்களையும் உருவாக்கக்கூடிய குழந்தைகளை இந்த உலகத்தில் விட்டுட்டு போவோம் என்று சொன்னால் கபூர்லையும் எங்களுக்கு இதனுடைய விளைவுகள் வந்து சேரும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல பண்புள்ளவர்களாக நாங்க மாற வேண்டும், நல்ல தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும், நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக மாற வேண்டும், நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக நாங்க மாற வேண்டும். வெறுமனே இபாதத்துகள் மாத்திரத்தை கொண்டு அலங்கரித்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. மற்றவர்களோட வாழ்ற நேரத்தில் விட்டு கொடுப்பு, சகிப்பு தன்மை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு, விட்டு கொடுக்கிறது, மற்றவர்களை கண்ணியப்படுத்துறது, மற்றவர்களுடைய குறைகளை மறைக்கிறது, இந்த பண்புகள் எங்கள்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் தந்த அமானிதங்கள் எங்களுடைய குழந்தைகளையும் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, நல்ல பண்புள்ள குழந்தைகளாக நாங்க உருவாக்கி விட்டு செல்லணும். இதுதான் சதகா ஜாரியா. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாகவும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரிகளை தாங்கியவர்களாக நல்ல பண்புகளை சுமந்து நல்ல விஷயங்களை இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாம் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக நீ எங்களை கபூல் செஞ்சியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அஹ்லாக் நீ சீராக்கி ரஹ்மானே. நல்ல பண்புகளை நீ தந்திரியா அல்லாஹ், நல்ல குணங்களை தந்திரியா அல்லாஹ். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய துஆவுக்கு உரித்தானவர்களாக எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த அமல்கள் உனக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாகவும் இது எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவையாகவும் ஆக்கி தந்தர் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களையும் நல்ல பண்புள்ளவர்களாகவும் உனக்கு பொருத்தமானவர்களாக கபூல் செய்வதோடு எங்களுக்கு தந்த குழந்தைகளையும் சாலிஹானவர்களாக நல்லோர்களாக நாங்க மௌத்தானாலும் எங்களுக்காக வேண்டி துஆக்கள் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, குழந்தைகளாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்க மௌத்தானாலும் எங்களுக்காக வேண்டி உன்னிடத்தில் அழுது பிரார்த்திக்கக்கூடிய நல்ல சதக்கா ஜாரியாவாக எங்களுடைய குழந்தைகளை இந்த மண்ணுக்கு நாங்கள் பரிசாக கொடுத்து விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்களாக எங்களை நீ கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். உன் பொருத்தத்தையும் உன் அன்பையும் எங்களுக்கு தந்திடியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு நாங்க பிரிகிற நேரத்தில் உன் பொருத்தத்தோடு இந்த உலகத்துக்கு விடை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் அவருடைய அன்பையும் நீ எங்களுக்கு தந்திடு ரஹ்மானே. அவருடைய நல்ல பண்புகளை எமது உள்ளங்களில் சுமந்தவர்களாக நல்லோர்களாக எம் அனைவரை நீ கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். இந்த உலகத்துக்கு விடை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கலிமாவை மொழிந்தவர்களாக, சொர்க்க காட்சிகளை கண்டு மனமகிழ்ந்தவர்களாக,
எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றினாயனே. யா அல்லாஹ், யார் யார் எங்களுடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கின்றார்களோ, இதோ அவருடைய பிள்ளைகள் அவர்கள் நினைச்சு கையேந்திரோம் ரஹ்மானே, அந்த கபர சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி கொடுத்துறியா அல்லாஹ், நிம்மதி நிறைந்த வீடாக ஆக்கி கொடுத்துறியா அல்லாஹ். உன் அச்சத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை ஓதுவதற்கு எங்களை பழக்கியவர்கள் யா அல்லாஹ், உன்னை தொழுவதற்கு எங்களை சொல்லி தந்தவர்கள் நாயனே. யா அல்லாஹ், ஒரு சிறிய தவறு செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தை சின்ன பிராயம் முதல் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் நாயனே. எத்தனையோ பேர் கபராளிகளாக கபறுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீதான் சொல்லிருக்கின்றாய் யா அல்லாஹ், ஒவ்வொரு குழந்தையும் ரப்பனா ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எமது பெற்றோர்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற நேரத்தில் எப்படி இரக்கம் காட்டினார்களோ, இதே போல இரக்கம் காட்டு என்று துஆக்கள் கேட்கக்கூடிய குழந்தைகளை விட்டு சொல்ல வேண்டும் என்று ரஹ்மானே, எமது பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டிடியா அல்லாஹ், கருணை காட்டிடியா அல்லாஹ். உன் அச்சத்தை ஊட்டி வளர்த்ததன் காரணமாகத்தான் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து ரஹ்மானே உன்கிட்ட துஆக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன் பொருத்தத்தையும் உன் அன்பையும் எங்களுக்கு தந்திடியா அல்லாஹ். எமது பெற்றோர்களையும் எங்களையும் மேலான சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வச்சிடியா அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கின்றார்களோ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அந்த முகங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ற நேரத்தில் நாங்க யாரும் அநியாயம் செஞ்சிடாமலும் மற்றவர்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிடாமலும் எங்களை பாதுகாத்திரு நாயனே. யா அல்லாஹ், உண்மையான விசுவாசிகளாக வாழ்ந்து உண்மையான விசுவாசிகளாக உன் கிட்ட வந்து சேரணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எமது பெற்றோர்களோடு மனைவி மக்களோடு எங்களோட குடும்பத்தோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கணும் யா அல்லாஹ். மறைமுகமான விஷயங்களை நம்பின மக்கள் யா அல்லாஹ், எத்தனையோ உறவுகள் எங்களை விட்டு முன்கூட்டியே வந்துட்டாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபறுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகள் உன்கிட்ட கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவங்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, எங்களுக்கும் உன் ரஹ்மத்தையும் அன்பையும் நீ தந்திரு நாயனே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ற நேரத்தில் உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோடையே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.